எல்லா போராட்டத்துக்குமே நீங்கள் இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லா போராட்டத்துக்குமே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட் உணராத மாநிலங்கள் தன்னுடைய தாய்மொழியை சுத்தமாக இழந்து இது அன்றைக்கி ஹிந்தியினுடைய மாநிலமாக மாறி நிற்கிது. இது நம்ம இந்த பக்கம் நம்ம மாட்டுக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது சைடில் நீட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வேறு யாரும் உள்ளே வந்து கிரிக்கெட் எடுக்கணும்னு நினச்சாக்க அது ரொம்ப அயோக்கியத்தனமானது, சில்லறத்தனமானது. அதை யாரும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நீட் எக்ஸாமுக்கு எதிராக நம்ம வந்து தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆல் இண்டியா லெவலில் பேன் நீட் அப்படின்னு இல்லை. அவங்க வந்து ஃபேர் நீட்டில் இருக்க குறைபாடுகளை வந்து களையணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 விதமான கோரிக்கைகள் இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குறைபாடுகளை களையக்கூடிய ஒரு நீட்டாக தான் பார்க்கப்படுது. இப்போது தமிழ்நாட்டு மக்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் வந்து ஒன்றிய அரசோட காதுகளில் எட்டாது, இல்லை அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த போராட்டம், தமிழர்கள் பண்ணக்கூடிய பேன் நீட் போராட்டம் எந்த வகையிலான வழியை நோக்கி போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எல்லா போராட்டத்துக்குமே நீங்கள் இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லா போராட்டத்துக்குமே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம். மற்ற மாநிலங்கள் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் மொழி ரீதியாக எடுத்துக்கோங்க. ஹிந்தி திணிப்புன்னு வரும்பொழுது தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் முறையாக எதிர்த்தது. அதன் விளைவாக நாம் இன்றைக்கி வந்து தாய்மொழியை காப்பாற்றி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ மற்ற ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் கர்நாடகாவெலாம் ஏன் நம்ம தமிழ்நாடை மிஸ் பண்ணிட்டோம், அன்றைக்கி தமிழ்நாடு சொல்லும் பொழுது நம்ம அதை காதில் வாங்காமல் விட்டோம் அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்படுறாங்க. எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஹிந்தி ஆக்கிரமிப்பாயிடுச்சு. நீங்கள் கர்நாடகா பெங்களூர் போனீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோவில் ஏறுறீங்கன்னா அங்கே நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட தமிழில் பேசுவாங்க. ஹிந்தியில் பேசிங்கன்னா இறங்கடான்ருவாங்க. ஏன்னா ஹிந்தி அந்தளவுக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இது நாம் ஃபஸ்ட்டு இந்த தாய்மொழியின் மீது பற்றுக்கொண்டு எப்படி ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோமோ அதே இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. உணராத மாநிலங்கள் தன்னுடைய தாய்மொழியை சுத்தமாக இழந்து இது அன்றைக்கி ஹிந்தியினுடைய மாநிலமாக மாறி நிற்கிது. இது நம்மளுடைய முதல்ல நம்ம தான் அடிக்கிறோம் அப்படிங்கிற ரிசர்வேஷன். அப்படி தான் தமிழ்நாடு தான் முதல்ல பெரியார் தான் அடித்தது ஓபிசிக்கான ரிசர்வேஷனுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த நீட் வரும்பொழுது தமிழ்நாடு தான் முதல்ல நீட்டுக்கு எதிரான குரல் எழுப்பியது. நாம் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீட்டில் உள்ள பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் போக போக நீட்டே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு போக புரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதற்காக இப்போ அங்கே நடக்கிற போராட்டத்தை நம்ம சிறுமைப்படுத்தி பேசலை. அந்த போராட்டத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைங்கிறது பேன் நீட் அப்படிங்கிறதா. இப்போதைக்கு நீட்டில் உள்ள பிரச்சனையை பேசுகிறாங்க. பின்னாடி நீட்டே ஒரு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும். இது அதற்கு அடுத்த கட்ட போராட்டமாக கூட அவங்க நகர்ந்து செல்லலாம். ஏன்னா ஒரு கல்வி அமைச்சர் வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோரிக்கை இருந்துச்சு. ஆனால் நேற்று அபிஜித் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் மோடியே நீங்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் இப்போ நகரப்போகுது அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அதனால் நீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி நீட்டே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம். 2017 அமைதியான முறையில் தமிழர்கள் வந்து அந்த போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வச்சாங்க. ஆனால் இன்னொரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னா அரசு வந்து அந்த போராட்டத்தை அனுமதித்து பேக் சைடில் தான் நீட் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஓபிஎஸ் வந்து முன்னெடுத்து இபிஎஸ் சிஎம் ஆனோன்னு அதை சைன் பண்ணார். அப்படி இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க போராட்டத்துக்கு பின்னாடி அரசு வேறு ஏதாவது திட்டங்கள் டீலிமிட்டேஷன், ஒன் நேஷன் ஒன் இந்தியா இதற்கான முன்னெடுப்புகள் செய்யும்போது அதை இந்த குழுக்கள் இப்போ போராட்டம் பண்ணக்கூடிய குழுக்கள் வந்து கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இந்த பக்கம் நம்ம மாட்டுக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது சைடில் நீட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மாட்டுக்கு நீதி கேட்கும் பொழுது நீட்டுக்கு நீதி கேட்டது திமுக தான். அப்போ நம்ம அதை சரியாக காதில் வாங்கலை. பின்னாடி அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சரியாக திமுக கவனித்து நீட்டுக்காக அவங்க சட்ட ரீதியாக குரல் கொடுத்து அவங்க பொலிட்டிக்கலாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாமெல்லாம் மாட்டுக்கு நீதி வேணும்னு சொல்லி இந்த பக்கம் போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த போராட்டம் மற்ற விஷயங்களை ஒன்றிய அரசு கொண்டு வர மற்ற திட்டங்களாக இருக்கட்டும் சட்டங்களாக இருக்கட்டும் அதை கவனிக்காமல் இல்லை. பார்லிமெண்ட் கூடுது. அதில் பார்லிமெண்ட்டுடைய மெம்பர்ஸ் எல்லாம் அதை கவனித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷனுக்காக எதிர்ப்பை ஏற்கனவே எலெக்ஷன் அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த டீலிமிட்டேஷனுக்கான அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொளுத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார். இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கு நிலைப்பாடு எடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஏற்கனவே அவங்களும் நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க மௌனமாக அதை ஆதரிச்சா கூட அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிற திமுகவை சேர்ந்த மெம்பர்ஸ் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. திமுக மற்றும் இங்கே திராவிட மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஜனநாயக சக்திகள் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதை கண்டிப்பாக நாம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போது ஜல்லிக்கட்டு போராட்டமே எடுத்தாலும் அன்றைக்கி வந்து எந்த அரசியல் தலைவர்களையும் வந்து அன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து வெளில விடலை. அது வந்து மாணவர்கள் போராட்டமாக யூத்தோட போராட்டமாகவே கண்டினியூ ஆச்சு. அப்படி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி உள்ளே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காரு. இது வந்து இந்த மாணவர்கள் போராட்டத்தை டைல்யூட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லை, எனக்கு அங்கே வாங் சிங்கனுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த போராட்டத்தை சுயநலமாக பயன்படுத்த யோசிக்கக்கூடாது. அவங்க யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது என்னை தாண்டி யாரும் சுயநலமாக யோசிக்க வேண்டாம். இது மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க, இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க, அவங்க வழியில் விடணும். இதில் அவங்க கையில் தான் அந்த போராட்டம் முன்னெடுத்து செல்லணும். அவங்க தான் இதற்கான தலைவர், அவங்க தான் இதற்கான பொறுப்பாளர்கள். வேறு யாரும் உள்ளே வந்து கிரெடிட் எடுக்கணும்னு நினச்சாக்கா அது ரொம்ப அயோக்கியத்தனமானது, சில்லறத்தனமானது. அதை யாரும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி.